Hello friends, welcome to my channel. இன்னைக்கு கமல் கடை ஸ்டிச் யூஸ் பண்ணி ஒரு டிசைனர் blouse எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். ஹேண்ட் எம்ப்ராய்டரியிலேயே எப்படி பண்ணலாம், ஆர்டினரி நீடில் வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி ஒரு எல்லோ ப்ளூ காம்பினேஷன் saree, சில்க் காட்டன் saree. இதுக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாடியில் மேஜராக எல்லோ கலர், இதோட பல்லு உள்ள புட்டீஸும் ப்ளூ கலர் வித் ஜரி த்ரெட் அந்த கோல்டன் காம்பினேஷன் இருக்குது. ஸோ ப்ளூ அண்ட் கோல்டன் அது ரெண்டும் எல்லோவோட சேர்ந்துருக்குது. ஸோ இந்த 3 கலரை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். இப்போ இதுக்காக நான் இந்தமாரி ஒரு ட்ரேசிங் வரைஞ்சிருக்கேன். கமல் கடை ஸ்டிச்சுக்குள்ளே மோட்டிவ் எடுத்து அந்த ஃப்ளவரை யூஸ் பண்ணி இந்தமாரி வரைஞ்சிருக்கேன். பாருங்கள், இதை வந்து கார்பன் காப்பி தான் பண்ணியிருக்கிறேன். ப்ளவுஸில் இந்தமாரி கார்பன் காப்பி பண்ணிவிட்டு இந்த நெக்கோட அவுட்லைனுக்கு வந்து நான் இந்தமாரி 2 ஜரி த்ரெட்டில் 2 லைன், அப்புறம் ஒரு சுகர் பீட்ஸில் ஒரு லைன், அப்புறம் அகைன் ஜரி த்ரெட்டில் 2 லைன் வந்து செயின் ஸ்டிச்சில் போட்டிருக்கேன். ஸோ போட்டால் கிராண்டாக ஆரி ஒர்க்குக்குள்ளே லுக் மாதிரி கிடைக்கும். இப்போ இதுக்காக இந்த கமல் கடை ஸ்டிச் பண்ணுறதுக்கு கோன் த்ரெட் எடுத்துருக்கிறேன் எல்லோ கலரில். அதை வந்து பண்ணுறதுக்கு நீடில் வந்து காது பெருசாக இருக்கிற நீடில், அந்த ஷார்ப்பாக இல்லாமல் பிளெண்டாக இருக்கிற மாதிரி உள்ள நீடில் எடுத்துருக்கிறேன். சாட்டன் ஒர்க் பண்ணுறது, சாட்டன் ரிப்பன் ஒர்க் பண்ணுறதுக்குள்ள மாதிரி நீடில் அது. ஸோ அதில் அந்தமாரி கோன் த்ரெட்டை கோர்த்துக்கிட்டு இந்த கமல் கடை ஸ்டிச்சுக்குள்ளே மோட்டிவ் இந்தமாரி ஸ்டெப் பை ஸ்டெப் அந்தமாரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல இந்தமாரி ஃபஸ்ட்டு ஃப்ரேம் போட்டுக்கிறேன். ஒவ்வொரு ஸ்டெப்போட கார்னருக்கும் அந்த கோடு வர மாதிரி, கார்னர்லேருந்து அந்த கோடு கரெக்டாக அப்படி வர மாதிரி போடுறேன். நான் ஏற்கனவே இதோட டியூட்டோரியல் வீடியோ பண்ணியிருக்கிறேன், அதோட லிங்க்கும் தர்றேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்போட கார்னர்லேருந்து இந்த சென்டருக்கு ஒரு லைன் போட்டு ஃப்ரேம் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு கார்னருக்கும் போட்டோன்னா 6 லைன்ஸ் கிடைக்கும் நமக்கு. 6 லைன்ஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு எண்ட்லேருந்து வெளியிலேருந்து நம்ம அந்த ஊசி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒன்றை விட்டுட்டு செகண்ட், 4th and 6th இந்தமாரி ஊசி கீழே வர மாதிரி, அந்த நூலுக்கு கீழே வர மாதிரி எடுத்துக்கணும். அடுத்தது அதேமாரி ஃபஸ்ட்டு ஒன்று விட்டுட்டு செகண்ட், 4th and 6th இந்த மாதிரி ஒன்று விட்டு ஒன்று நம்ம ஊசி கீழே வர மாதிரி எடுத்துக்கணும். இது ஃபுல்லாக துணியில் படாமல் அந்த ஃப்ரேம் பண்ணியிருக்கிறோன்னு அதில் தான் அந்த வீவிங் பண்ணணும். அதே மாதிரி தான் செகண்ட், 4th and 6th அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக ஒன்று மேலே ஒன்று கீழே அந்த மாதிரி நூல் வர மாதிரி வீவிங் பண்ணிக்கணும். நெருக்கமாக பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த ஃப்ளவரோட ஷேப் அழகாக வரும். அந்த ஃப்ரேமும் கரெக்டாக நம்ம போட்டுக்கணும். இந்த மாதிரி பிளெண்டாக இருக்க ஊசி எடுக்கும் போது நம்ம அந்த ஏற்கனவே இருக்க ஃப்ரேமோ இல்லை இதுவோ டேமேஜ் ஆகாத மாதிரி நமக்கு நல்லா நமக்கு பண்ண வரும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி பிளெண்டாக இருக்கிற மாதிரி ஊசி எடுத்திருக்கேன். ஷார்ப்பாக இருந்ததுன்னா நம்ம இப்படி உள்ளே விடும்போது ஏற்கனவே இருக்கிற நூல் வந்து அந்த ஃப்ரேமில் இருக்கிற நூல் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆர்டினரி நீடில் எடுத்தோன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும், அவ்வளோதாங்க. ஸோ இந்த மாதிரி நெருக்கமாக அந்த 6 லைன்ஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நெருக்கமாக பண்ணணும். அடுத்தது அதே மாதிரி அந்த 4 லைன்ஸ்லேயும் ஒன்று விட்டு ஒன்று ஊசி கீழே வர மாதிரி பண்ணணும். அந்த 4 லைன்ஸ் முடிகிற வரைக்கும் பண்ணிவிட்டு அப்புறம் 2 லைன்ஸ் அந்த மாதிரி நம்ம பண்ணோன்னா இந்த ஃபுல் ஃப்ளவர் கிடச்சிரும் நமக்கு. அந்த சாரியில் பார்த்திங்கன்னா மேஜராக நமக்கு எல்லோ கலர் இருந்தது. ஸோ அந்த எல்லோ கலர் மட்டும் நல்லா ப்ரைட்டாக தெரியணும், திக்காக தெரியணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஸ்டிச் நான் இந்த ப்ளவுஸ்க்கு எடுத்தேன், கமல் கடை ஸ்டிச். ஸோ அப்போ அந்த ஒவ்வொரு இடத்துலையும் அந்த எல்லோ கலரோட அந்த லுக் ரொம்ப நல்லா தெரியும். மற்றதெல்லாம் கோல்டன் கலரில் பண்ணலாம் அப்படின்ட்டு.
ஸோ அதனால தான் அந்த பார்டருக்கு நான் வந்து 2 லைன் செயின் ஸ்டிச் பண்ணி ஒரு சுகர் பீட்ஸ் அப்புறம் 2 செயின் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள் அடுத்த பெட்டல். ஸோ இந்த பெட்டலும் இந்த மாதிரி செஞ்சு முடிச்சுக்கணும். இப்போ பாருங்கள் நான் எல்லா பெட்டல்ஸும் எல்லா ஃப்ளவர்ஸும் இந்தமாரி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம அந்த லீவ்ஸ் எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இதுக்காக இந்தமாரி நான் ஸ்டோன்ஸ் எடுத்துருக்கிறேன். ஒன்று திலக் ஷேப்பில், ஒன்று லீவ்ஸ் ஷேப்பில் எடுத்துருக்கிறேன். இந்த இடத்துல எல்லாம் வந்து செயின் ஸ்டிச் போட போகிறேன். இப்போ இதுக்காக நான் இந்தமாரி ஆரி ஒர்க் பண்ணுறதுக்குள்ள A1 ஜரி த்ரெட் நீங்கள் எதுனாலும் எடுத்துக்கலாம். இந்தமாரி ஜரி த்ரெட் எடுத்து 7 நம்பர் நீடிலில் இந்தமாரி கோர்த்துருக்கேன். கோர்த்துட்டு ரொம்ப லாங்காக எடுக்க வேண்டாம், ஷார்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நமக்கு எங்கே வேணுமோ அங்கே இந்தமாரி ஊசி எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டு அங்கேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இந்தமாரி ஊசி இழுக்கிறோம். இழுக்கும்போது நமக்கு ஒரு செயின் ஃபார்ம் ஆகும். அந்த ஊசி கீழே நூல் வர மாதிரி பண்ணணும். ஸோ அதனால தான் லெஃப்ட் ஹேண்டில் அந்த பக்கம் பிடிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த செயின் ஃபார்ம் ஆகிடும். நூல் வந்து கீழே இருக்கணும், ஊசி மேலே வரணும். அப்படி இருக்கும்போது அந்த செயின் ஃபார்ம் ஆகும். நம்ம ஜரி த்ரெட்டில் போடுறதுனால கொஞ்சம் மெதுவாக தான் போடணும். கரெக்டாக எந்த மாதிரி டைரெக்ஷனில் அது போகுதோ அதே மாதிரி நீங்கள் போட்டுட்டு வரணும். மெதுவாக அந்த மாதிரி பண்ணோன்னா அதே ஆரி ஒர்க்கில் பண்ணுற அதே மாதிரி பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் எடுக்கணும். அப்போ தான் அந்த ஆரி ஒர்க்கில் பண்ணுற அதே ஃபினிஷிங் நமக்கு கிடைக்கும். எப்போதும் ஊசியை வந்து நம்ம டைரெக்டாக இழுக்கக்கூடாது. கொஞ்சம் தூரம் இழுத்துட்டு அதுக்கப்புறம் நூலை பிடிச்சி தான் இழுக்கணும். அப்போ சிக்கல் வராது. இந்தமாதிரி நம்ம லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டு நம்ம கடைசி அந்த விட்டோன்னா அது சிக்கல் வராமல் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு சுருள் ஃபுல்லாக நான் செயின் ஸ்டிச்சில் பண்ணியிருக்கேன். நம்ம இதில் வந்து கோல்டன் அண்ட் எல்லோ காம்பினேஷன் மட்டும்தான் பண்ணுறதுனால அந்தமாதிரி லீவ்ஸ் எல்லாம் நான் கோல்டன் கலரில் பண்ணுறேன். பாருங்க முடிச்சிட்டேன். இப்போ நான் அது வெளியில் இந்த செயினுக்கு வெளியில் ஊசியை கீழே விட்டு அதை லாக் பண்ணிடுறேன் அந்த செயினை. ஸோ இப்போ இந்த லீவ்ஸ்க்கு வந்து நான் நடுவில் ஸ்டோன்ஸ் ஒட்ட போகிறேன். இந்தமாரி ஸ்டோன் ஒட்ட போகிறதுனால அதுக்கு வெளியில் அவுட்லைன் வந்து செயின் ஸ்டிச்சில் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்தமாதிரி செயின் ஸ்டிச் நான் அவுட்லைன் ஃபஸ்ட்டு போட்டுட்டுறேன். இப்போ நடுவில் வந்து இந்த இடத்துலையும் இந்தமாதிரி திலக் ஷேப்பில் இருக்க ஸ்டோன் ஒட்டி அது மேலே சுகர் பீட்ஸில் நான் பண்ண போகிறேன். நம்ம அதனால் பார்டர்லேயும் அந்தமாரி சுகர் பீட்ஸ் இருக்கிறதுனால இதுலேயும் அந்தமாரி அந்த இதை கொண்டு வந்தோன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இதுக்காக சாதாரண நம்ம அந்த மெஷினுக்கு யூஸ் பண்ணுற அந்த த்ரெட் எடுத்திருக்கேன் கோல்டன் கலரில். இதுக்கு 9 நம்பர் நீடில் எடுத்திருக்கேன். அப்போ தான் வந்து நம்ம இந்த சுகர் பீட்ஸ் கோர்க்க முடியும். ஸோ இதை வந்து 2ஆக போட்டு நான் நாட் போட்டிருக்கேன். இப்போ இந்த திலக் ஷேப் ஆரம்பிக்கிற இடத்துல இந்தமாரி பீட் எடுத்துகிட்டு ஊசி எடுத்துகிட்டு 2 பீட் எடுத்து நம்ம பேக் ஸ்டிச் பண்ணுவோம்ல அந்த மெத்தடில் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் முன்னாடி எடுத்துகிட்டு திருப்பி 2 பீட் எடுத்து பேக்கில் வந்து அந்த இடத்த ஃபில் பண்ணிவிட்டு திருப்பி அகைன் முன்னாடி நீடில் எடுக்கணும். அந்த 2 பீடுக்குள்ள அளவுக்கு கேப் விட்டு நம்ம எடுக்கணும். திருப்பி அந்த கேப்பை ஃபில் பண்ணணும் 2 பீடோட. திருப்பி அகைன் ஃப்ரண்ட்டில் எடுத்து 2 பீட் எடுத்து திருப்பி பேக்கில் வந்து அதை ஃபில் பண்ணணும். இதே மெத்தடில் ஃபுல்லாக பண்ணலாம். இதுவும் ஒரு மெத்தட் நமக்கு சுகர் பீட்ஸ் தைக்கிறதுக்கு. ஆரி ஒர்க்கில் இருக்க அதே லுக் நமக்கு கிடைக்கும். ஈஸியாக பண்ணிடலாம். சேம் பேக் ஸ்டிச் மெத்தட் தாங்க. பேக் ஸ்டிச்சுக்கும் நான் டியூட்டோரியல் கொடுத்துருக்குறேன். ஸோ பேக்கில் போய் அந்த இடத்த ஃபில் பண்ணுறோம்.
ரெண்டு பீடாக தான் எடுக்கணும். ரொம்ப எடுத்தாலும் அது தூக்கிட்டு வந்துடும் நம்ம ஃப்ரேம் கலட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா. கரெக்டாக அது ஃபினிஷிங் வர்றதுக்கு இப்போ கடைசி ஒன்றுக்கு தான் கேப் இருக்குது. ஸோ அது ஒன்று எடுக்கிறேன்னா அதையும் முடிச்சுட்டு இப்போ கீழே ஷார்ப்பாக நமக்கு அந்த எண்டு வேணுங்கிறதுனால இங்கேயும் ஒன்று கொடுக்குறேன்னா. இப்போ பாருங்கள், இது பண்ணதுக்கப்புறமே இந்த பீட்ஸ் வந்து அங்கங்கே அப்படி ஷேப்லெஸ்ஸாக இருக்குது. ஸோ இது என்ன பண்ணணும், எல்லா பீட்ஸ்குள்ளேயும் இந்த நீடில் வர மாதிரி துணியில் படாமல் பீடுக்குள்ளே மட்டும் இந்த ஊசியை விடுங்க. விட்டு இப்படி இந்த மாதிரி இழுத்தோன்னா கரெக்டாக ஒரே லைனில் இருக்கிற மாதிரி அலைன்மெண்ட் நமக்கு அப்படியே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு தடவை தைச்சிட்டு இந்த மாதிரி எல்லா பீட்ஸ்குள்ளேயும் ஊசி விட்டு நம்ம இப்படி இழுத்தோன்னா இப்படி கரெக்ட் ஃபினிஷிங், அது ஒரே லைனில் அலைன்மெண்ட் இருக்கிற மாதிரி நமக்கு கிடச்சிரும். அப்புறம் கீழே விட்டு நாட் போட்டுறணும். இப்போ நம்ம அந்த கேப் விட்டுருக்கோம்னா இந்த இடத்துல வந்து ஒரு எண்டில் ஒரு சின்ன பீடு வச்சா அழகாக இருக்கும். அதனால் நான் அங்கேயும் ஒரு பீடு வைக்கிறேன். பாருங்கள், இப்போ இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்குள்ளே வந்து கம் தடவிட்டு ஃபேப்ரிக் க்ளூ தடவிட்டு அதில் ஒரு ஸ்டோன் வச்சு அதை அழகாக ப்ளேஸ் பண்ணிடணும். நம்ம அந்த ஸ்டோனுக்கு வெளியில் அந்த அவுட்லைன் வர மாதிரி பண்ணிவிட்டு உள்ளே ஸ்டோன் ஸ்டிக் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு ஸ்டோனை வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் கரெக்டாக அதை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. கோல்டன் கலரில் திலக் ஷேப் உள்ள ஸ்டோன் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டோன் பண்ணிவிட்டு நம்ம 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பேக் சைடில் நம்ம அயர்ன் பண்ணோன்னா அது நல்லா ஒட்டிக்கும். இப்போ பாருங்கள், கரெக்டாக வச்சுட்டு அதை ப்ளேஸ் பண்ணிடணும். நீட்டாக அதில் அவுட்லைனுக்கு உள்ளே இந்த ஸ்டோன் இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு. எவ்வளோ அழகாக ஒரு டிசைனர் ப்ளவுஸ் நமக்கு கிடச்சிரும். இப்போ பார்டரும் உள்ளே இருக்கிற வெளியில் பண்ணியிருக்கிற அந்த ஒர்க்கும் ஈக்குவலாக பேலன்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இதே நான் எல்லா இடத்துலையும் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ ஸ்லீவ்ஸில் வந்து அதே மாதிரி தான் நான் சென்டரில் மட்டும் ஒரு மோட்டிவ் வர மாதிரி பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதுக்கு வந்து ஸ்லீவ்ஸில் எட்ஜில் நம்ம பண்ணுறதுனால நான் ஒரு காட்டன் கிளாத் வந்து அதோடு அட்டாச் பண்ணி ஃப்ரேமில் பண்ணியிருக்கேன். ஃப்ரேமில் எப்போதும் வச்சு பண்ணும்போது நீட்டாக நம்மளால் ஃபினிஷிங் கொடுக்க முடியும். இதில் பாருங்கள், சிங்கிள் கமல் கடாய் ஸ்டிச் வருது. அது வந்து ஒரு சின்ன பெட்டல், ஒரு பட் இருக்கிற மாதிரி தெரியும் நமக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ளவுஸ் நமக்கு முடிஞ்சிடுச்சு. இந்த சாரியோடு வச்சு பாருங்கள் இவ்வளோ அழகாக கரெக்டாக அது செட் ஆகுதுன்னு. உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.